அதாவது நிதிநிலை ஒப்பிட்டு பேசினா பொருத்தம். அண்ணா திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க, நாங்க இவ்வளவு திட்டம் உங்களோட அதிகமாக பரவாயில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் 50 கொலை, எங்க ஆட்சியில் 45 கொலை. ஏங்க இது ஒரு ஆட்சியா? மனசாட்சி வேண்டாம்? ஒரு முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர். எப்படி நாட்டு மக்கள் இந்த அரசை நம்பி இருப்பார்கள்? இந்த காவல்துறையை நம்பி எப்படி மக்கள் வெளியிலே நடமாட முடியும்? சிந்திச்சு பாருங்க. இது என்ற ஒப்பிட்டு பார்க்கின்ற நிலையா? இல்லைங்க. மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது. எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டிய உயிர்கள். அதுதான் ஒரு அரசாங்கம். அதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல. குற்றம் நிகழாமல் பார்த்துக் கொள்வதுதான் அரசுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நடைபெற்றுகின்ற குற்றங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி தங்க நிலவரம், எப்படி வெள்ளி நிலவரம், அப்படி கொலை நிலவரம் எப்படி இருக்கின்றது தொலைக்காட்சி தெரிந்து அவர்களை இனி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டேன். என்ன பதில் கிழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது? நீங்க ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? இல்லையே. நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நாங்கள் வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.